மனிதர்களாகிய நமக்கு விடிவு என்ற ஒன்று மிக அவசியம். ஒவ்வொருவரும் துன்பங்களால் சூழப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த துன்பங்களினுடைய ஒரு சிறு அற்பமான சுகம், அந்த சுகத்திற்காக எந்த அளவும் நாம் துன்பத்தை சகித்துக் கொள்ள அல்லது துன்பத்தை நமக்கு உரிதாக ஆக்கிக்கொள்ள விரும்புகின்றோம். நான் இங்கு உட்கார்ந்து பேசுவது மனதுக்கு ஒரு நிறைவை அளிக்கிறது. இது ஒரு சுகம். ஆனால் சென்னையிலிருந்து இங்கு வரும் வரையில் துன்பம், பிரயாணம் என்கிற துன்பம், பிறகு தங்கக்கூடிய இடங்களில் எனக்கு உரிய வகையில் பழக்கப்பட்ட ஒரு இடத்தில் நான் வசிக்க முடியவில்லை என்ற ஒரு துன்பம், இங்கு வரும் வரையில் திரும்பவும் பிரயாணம் என்ற துன்பம், இப்பொழுது ஒரு சிறு இன்பம். நான் 3 வேளையும் உணவு கொள்ள வேண்டும். யாருக்காவது உழைக்க வேண்டும். உழைப்பு என்ற ஒரு துன்பம். அதன் பிறகு 1 மாதம் கழித்து நான் ஈட்டக்கூடிய சம்பளம் என்ற ஒரு சிறு அற்பமான இன்பம். அது 1 மாதத்திற்கு எனக்கு போதாது. 20 நாட்களுக்கு பிறகு கடன் என்ற துன்பம். பிறகு அதில் நான் வாழ வேண்டும். மீண்டும் என்னுடைய துன்பம் ஆரம்பமாகிறது. அது உழைப்பாகும். என்னுடைய இரவு தூக்கம் என்பது ஒரு நாள் முழுவதும் நான் மிகவும் கஷ்டப்பட்டு அழுத்து போய் படுத்தால்தான் எனக்கு இரவு என்ற அந்த இளைப்பாறுதலும் தூக்கம் என்ற அந்த இன்பமும். நாள் முழுவதும் வீட்டில் உட்கார்ந்திருந்தால் தூக்கம் என்பது இரவில் கிடைக்காது. பகல் நேரங்களில் சிறிது கண்ண சென்றாலும் சரி, அலுப்புகள் சென்றுவிடும். பிறகு இரவு நேரங்களில் விழித்திருக்க வேண்டியிருக்கும். இவ்விதமாக உங்களுடைய குடும்ப உறவுகள் என்றாலும் சரி, அந்த உறவில் உடைக்கக்கூடிய ஒரு துன்பமும், இறுதியாக ஒரு சில நொடிகள் நிலைக்கக்கூடிய அற்பமான அந்த இன்பமும், இது ஒவ்வொன்றுமே நாம் அறிய வேண்டியது என்னவென்றால், நம்முடைய அறிவை கொண்டும் நம்முடைய செயல்பாடுகளை கொண்டும் நாம் அனுபவிக்கும் இன்பங்கள் அனைத்தும் அற்பமானவை. என்னுடைய துன்பங்கள் அதற்கு முன்பாக மிகவும் என்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஏற்புடையதாக இல்லாதவை. என்னுடைய வாழ்க்கையில் துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கிறது. நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது. மனித வாழ்க்கையினுடைய அம்சம் அதுவாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் இவர்கள் இந்த கேடுகளை தங்களுடைய வாழ்க்கைக்கு உரியதாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். உழைக்கத்தான் வேண்டும், அதில்தான் உங்களுக்கு உணவு ஒட்டும் என்றும் கூறுகிறார்கள். இதை தெரிந்து கூறுகிறார்களா, அல்லது ஊர் சொல்கிறது என்பதற்காக, பிறருக்கு காட்டிக் கொள்வதற்காக, தனக்கு உழைப்பு பிடிக்காமல் இருந்தால் கூட உழைப்பு பிடிக்க வேண்டும் என்று காட்டிக் கொள்வதற்காக இவர்கள் சொல்கின்றார்களா? இவர்களிடம் நான் கேட்டால், உழைப்பு வேண்டும் என்று கூறுவர்கள் நான் கேட்டால், ஒரு வாரத்தில் 7 நாட்கள் இருக்கின்றன, அதில் எந்த நாள் பிடிக்கும் என்று கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? அதில் உழைப்பு கிடையாது. அவ்வாறு இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் கூறுகின்றீர்கள் உழைப்பு பிடிக்கும் என்று? யார் உங்களை உழைக்க சொன்னார்கள்? உங்களை படைப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கான உணவுகள் அனைத்தும் சித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மனிதன் என்ற ஒரு படைப்பு ஆரம்பமாகுவதற்கு முன்பாகவே அவனுடைய உணவு சித்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. அவனுடைய தண்ணீருக்கும் குறைவில்லாமல் இருக்கின்றது. அவனுடைய காற்றுக்கும் பஞ்சமில்லை. உணவுக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது பஞ்சம்? நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்வதற்காக செயல்படும் பொழுது, அதிகாரத்தில் முனையும் பொழுது, உங்களுடைய தீமைகள் உங்களுக்கு வாழ்க்கையாக அமைகின்றன. இப்பொழுது நீங்கள் விரும்ப வேண்டும், என் இறைவனே, துன்பத்தோடு கூடிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். முதல் பிரார்த்தனை, இறுதி பிரார்த்தனை, இறுதி வரையில் எனக்கு ஞானங்களை அதிகரிப்பாயாக. துன்பத்தோடு கூடிய வாழ்க்கை கூடாது. மனிதர்கள் கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த
கேடான வார்த்தைகள் ஸ்லோகங்களாக மற்ற மனிதர்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அது எனக்கு அருவருப்பையும் வெறுப்பையும் தருகின்றது. நான் யாருக்காக உழைக்க வேண்டும்? உழைத்து வாழ வேண்டும் என்று கூறினால் நான் உழைக்கிறது இன்னொருத்தருக்கு சுகம் தானே. அவர் எப்படி சுகம் அனுபவிக்கலாம்? அவருடைய தேவைக்கு அவர் உழைத்தார். நான் அவருக்காக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உழைத்து வாழ வேண்டும் என்று கூறுபவர்கள், நீ உழைக்கும் பொழுது வேறு யாருக்கு உழைக்கிறாய்? எதற்காக அவருக்கு உழைக்க வேண்டும்? அவருடைய உழைப்பு அவருக்கு வேண்டும். நீ ஏன் மற்றவருக்கு உழைக்க வேண்டும்? அவர் இன்னொருவருக்கு உழைக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சா நீங்க உன்னத்துக்கு செய்யுங்க, என்ன செய்யணுமா? அவர் உன்னத்துக்கு உழைச்சா என்ன உழைக்கிறது? எனக்கு என்ன? ஏன் உழைக்கலையே அப்ப சாப்பிடுறாரு. எனவே தந்திரமான பேச்சுக்களும் கவர்ச்சியான பேச்சுக்களும் நம்மை மயக்கிவிட வேண்டாம். ஒவ்வொரு பேச்சிலும் உங்களுடைய சிந்தனை அங்கு அந்த பேச்சில் சார வேண்டும். இது சரியா தவறா என்பது நமக்கு புரிய வேண்டும். சரி என்றால் எடுத்துக்கொள்கின்றேன், தவறு என்றால் விட்டுவிடுகின்றேன், குழப்பமாக இருந்தாலும் பின்பற்ற மாட்டேன். சரியாக எது மனதுக்கு படுகின்றதோ அதை மட்டும்தான் நான் எனக்குரியதாக ஆக்கிக் கொள்வேன். நம்ம எவருக்குமே இன்னொருவருக்கு அடிமையாக இருந்து உழைப்பது பிடிக்காது. உழைப்பு என்பது அடிமைத்தனம். சுகம் என்பது உங்களுடைய மனதுக்கு இயற்கையாக இறைவன் அமைத்த ஒரு மிக பெரும் கிருபை. எனக்கு சுகம் வேண்டுமா துன்பம் வேண்டுமா என்று கேட்டால் எவருமே சுகம் வேண்டும் என்று கூறுவார்கள். பிறகு எப்படி உழைப்பு என்ற துன்பம் எனக்கு தேவை என்று உங்களுக்கு ஆகமாக்கிக் கொண்டு ஊருக்கு காண்பிப்பதற்காக அந்த சொல்லை சொல்லிக் கொண்டு திரிகிறீர்கள். நமக்கு என்ன கேடு? உழைப்பு முக்கியம் என்றால் என்னுடைய உழைப்பு பிறருக்கு ஒரு சுகம். எப்படி அவருக்கு நான் சுகம் கொடுக்க முடியும் என்னுடைய உழைப்பின் காரணமாக? இது நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே உழைப்பு என்பது அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளதா? பிறகு எப்படி சாப்பிடுவது, எப்படி பணம் சம்பாதிப்பது, இதெல்லாம் உங்களுடைய கேள்விகளாக இருக்கிறது. நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வழி வகைகளில் சிக்கிக்கொண்டு அதன் காரணமாக இறைவன் உங்களுடைய அந்த கேடான போக்குகளிலேயே விட்டுவிட்டான். பிரார்த்தனை என்ற ஒன்று இருக்கிறது. இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். பிறகு இறைவனிடம் நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தடை? ஏன் கேட்கவில்லை? எனக்கு நல்ல வேலை கொடுன்னு தான் கேட்கல தவிர சுகமான வாழ்க்கையை கொடுன்னு ஏன் கேட்கறதில்லை? உங்களுக்கு கஷ்டத்தை நீங்க கேட்கும் பொழுது அது இறைவனும் சேர்வதில்லை. இறைவன் அதை அங்கீகரிப்பதும் இல்லை. உங்களுக்கு நீங்களே ஒரு கேடான வாழ்க்கையை இறைவனிடம் கேட்கின்றீர்கள். இறைவனை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்த தவறிவிட்டீர்கள். இறைவனிடம் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கவில்லை, எதை கேட்கக்கூடாது அதை கேட்கின்றீர்கள். இறைவன் யார் என்பதும் தெரியவில்லை, அவனிடம் என்ன கேட்கின்றோம் என்பதும் புரியவில்லை. எனவே உங்களுக்கு பிரார்த்தனை என்ற ஒன்று கிடையாது. உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அநியாயத்திலிருந்து என்னை விடுவித்துக் கொடு இறைவனே என்று கேட்டால் அது பிரார்த்தனை. இந்த அநியாயத்தை எனக்கு நீ நன்மையாக்கி கொடு. இந்த இன்டர்வியூல நான் பாஸ் ஆகணும், அந்த இன்டர்வியூல நான் தேர்வு செய்யப்படணும், எனக்கு அடுத்த மாதம் போனஸ் கூட்டி கொடுக்கணும். இது இல்லாம ஒரு உங்களுக்கு உணவு வேணுமா பணம் வேணுமான்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும்? உணவு. பணம் போட்டு உணவு வருதா? உணவு வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறீங்களா? எப்படி நாம் மாற்றப்படுகின்றோம்? உணவை கொண்டு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம், பணத்தை கொண்டு நான் உணவு வாங்குகிறேன் என்று எப்படி நாம் நம்முடைய நிலைமையை மாற்றிக்கொண்டோம்? மனிதர்களினுடைய கூட்டத்தை சேர்ந்து நாமும் மந்தைகளாக மாறிவிட்டோம். மனிதன் என்ற தனித்தன்மையிலிருந்து சிந்தித்து உணர்ந்து தெளிவற்றவனாக வாழ வேண்டிய இந்த நிலையை விட்டு நாம் இறங்கி ஆட்டு மந்தைகளுடைய இறைச்சல்களை கேட்டுக்கொண்டு நாமும் உழைப்பு வேண்டும். உழைப்பு என்பது உயர்வு அல்ல, உழைப்பு என்பது தேய்மானம். உழைச்சி ஓடா போனதான் மிச்சம் சொல்வீங்க, ஆனாலும் உழைப்பை பெருசா பேசுவீங்க. ஊர் பேசுறதுக்காக நீங்க பேச வேண்டாம். உங்க மனசுக்கு அட்லீஸ்ட் எது பிடிக்குதுன்னு அதை பற்றி பேசுங்க. இறைவன் உங்களுக்காக நீங்கள் விரும்புவதை நிறைவேற்றி தர பேராற்றல் மிக்க. ஏன் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்துகிறீங்க? இறைவன் கூறுகின்றான், நாம் அவர்களுக்கு ஒரு அனுபவமும் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய பிரார்த்தனை துன்பங்கள் நீங்கிய வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்பதால். துன்பத்தோடு இன்பம் வேண்டாம், இன்பம் மட்டுமே எனக்கு வேண்டும்.
எனக்கு எது சுகமோ அதற்கப்பால் எந்த ஒரு மனிதனுடைய பேச்சையும் சொல்லையும் நான் கேட்கக்கூடாது. என் இறைவனே, என்னுடைய தேவைகளை எனக்கு நீ பூர்த்தியாக்குவாயாக. எப்ப நம்ம கேட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை? கேட்டதில்லை, இப்ப கேட்கணும். என்னுடைய இறைவனே, எனக்கும் சரி என் சந்ததியினருக்கும் சரி உழைப்பில்லாத வாழ்க்கை கொடு, மேலான சுகத்தை கொடு, எனக்கு மேலான சிந்தனைகளையும் கொடு, தெளிவான பாதையை நீ எனக்கு அறிவிப்பாய். எந்த ஒரு விஷயத்திலும் நன்மையை கொண்டு நான் உயர வேண்டுமே தவிர நன்மையையும் தீமையும் புரட்டிக் கொண்டு என்னை சித்திரவதைக்குள்ளாக ஆக்கக்கூடாது. நான் அந்த பாதையிலிருந்தும் என்னை நீ விடுவித்து விடு. என்னுடைய இருதயத்தில் நீ அமைத்திருக்கின்ற தெளிவான பாதை எது, தீமையான பாதை எது என்பதை இரண்டையும் சேர்த்துவிட்டால் குழப்பமான பாதை. குழப்பம் கொலையை விட கொடியதுதான். மனதில் குழப்பம் ஏற்பட்டுவிட்டால், தெளிவு இல்லை என்றாகிவிட்டால், மன விரக்தியில் பயத்தில் நாம் தற்கொலையும் செய்துள்ளோம். குழப்பத்தினுடைய அடிப்படை தான் தெளிவு இல்லாதலின் காரணமாக நாளைய வாழ்க்கையில் தெளிவு இல்லை, பயம் பற்றிக் கொண்டது. எது சரி எது தவறு, நாளை என்னுடைய பாதை எது என்பது தெரியவில்லை, ஆகவே தற்கொலை. கொலையை விட கொடியது எது? சித்திரவதை. எப்படி இருந்தாலும் நீங்கள் கொலை செய்யப்படுகிறீர்கள், கொலை செய்யப்படப் போகிறீர்கள். இப்பொழுது சித்திரவதையை அனுபவிக்க வேண்டும். இன்று நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாய தொல்லைகளாக இருந்தாலும் சரி, பொருளாதார சிக்கல்களாக இருந்தாலும் சரி, அல்லது உடல் நலக்கேடுகளாக இருந்தாலும் சரி, நான் சாகவும் இல்லை வாழவும் இல்லை, இது ஒரு சித்திரவதைக்குரிய ஒரு சூழ்நிலை. இன்று நாம் கொலையை விட கொடிய பாதகர்களாக, நமக்கு நான் ஊர் நமக்கு எந்த தீமையும் செய்துவிடவில்லை, நான் விரும்பியது எனக்கு இருக்கிறது, என்னுடைய தீமைகள் எனக்கு வேண்டாம் என்று நான் விரும்புவதற்கு பதிலாக அதில் தான் எனக்கு பெருமை இருக்கிறது என்று மனிதர்கள் பெருமைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை கொண்டு நீங்கள் வாழ்ந்தீர்கள். நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. நல்லதா கெட்டதா, எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும்? எனக்கு சுகமளிக்கக்கூடியது நல்லது, எனக்கு சுகமளிக்காதது எனக்கு தேவையில்லாது. தெளிவடையும். உங்கள் இறைவனிடம் எப்பொழுது நீங்கள் கேளுங்கள். கேட்க வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனாலும் நாம் கேட்பதெல்லாம் துன்பத்திற்குரிய பாதையில் தான் நாம் நம்முடைய பிரார்த்தனைகளை அவ்வளவு வைத்திருக்கின்றோம். எனக்கு நல்ல வேலையை கூட தான் கேட்பீங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? என்னை நல்ல கூலிக்காரனாக ஆகு. வேற அர்த்தம் இருக்கு. என்னை நல்ல ஒரு அடிமையாக அமைச்சு கொடு. இறைவனும் கேட்கக்கூடிய கேள்வி அது. வேலை என்பது அருவருக்கத்தக்க செயல்களில் உள்ளதாகும். பிறருக்கு வேலை செய்வதும், நான் அவருக்கு கூலியராக இருப்பதும், நான் அவருக்கு அடிமையாக இருப்பதும், அவர் எனக்கு எஜமானன் என்று எண்ணிக்கொள்வதும் மனிதனுக்கு மனிதன் செய்யக்கூடிய மிக கீழான ஒரு போக்காகும். இந்த வழிமுறைகள் நமக்கு கூடாது. நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களை இன்று நிந்தித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் மனிதனை பின்பற்றி ஏற்றுக்கொண்டதன் காரணமாக, மனித கூட்டங்களை ஆட்டு மந்தைகளை பின்பற்றி நானும் இதை ஏற்றுக்கொண்டதன் கை சேதமே என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டும். இன்று எனக்கு வயதாகிவிட்டது, நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், வேலை இல்லை, இறைவன் உங்களை பாதுகாத்தான். வயதான பிறகு உழைக்க முடியாது. எனவே பிறருக்கு அடிமையாக இருக்க வேண்டாம். என் பக்கம் திரும்புங்கள். வேலை தேடிக்கொண்டிருக்கிறேன், வேலை கிடைக்கவில்லை, இன்னொருத்தருக்கு கூலிக்காரனா போவதுதான் அவங்களுடைய லட்சியம் கூடாது. மனிதனுடைய அவ்வளவு விஷயத்தையும் நான் எதிர்க்கிறேன், ஒவ்வொரு அம்சத்தையும் நான் எதிர்க்கிறேன். மனிதன் பெரும்பாலும் அறிவீனனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவன் ஆட்டு மந்தையாக ஆகிவிட்டான். அவன் மனிதன் என்ற தனித்தன்மையை கொண்டவனாக இல்லை. எந்த ஒரு மனிதனையும் நான் என்னுடைய இருதயத்தில் நன்மை தீமை என்பதை தெளிவாக பிரித்தறியாமல் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எந்த அளவுக்கு கூட்டமாக கோரஸாக கத்துறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்திற்கு நான் விலகுகின்றேன். யாரெல்லாம் தனித்தன்மையுடன் தன்னுடைய சிந்தனையை உபயோகித்து ஒரு விஷயத்தை புரிகின்றானோ அவ்வளவு 100 கோடி மக்கள் ஒரு மாதிரி பேசுறாங்க, ஒரே ஒருத்தர் நன்மையை பேசுறாரு, அவர் தான் எனக்கு வேணும். மீதி 99 கோடியே 99,09,999 பேர் எனக்கு தேவையில்லை. அந்த ஒருவன் நானாக இருக்க வேண்டும். என்னுடைய தனித்தன்மை மீது நான் நிற்கிறேன். அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் தனித்தனியே மாறுங்கள். இது மனித சமுதாயத்திற்கு தேவையான கூட்டங்களாக மாற வேண்டாம். அவற்றுக்கு வேறு ஜந்துக்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன.
தனித்தன்மையோடு பண்ண வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனிதர்களாக மாறுங்கள். அந்த தனித்தன்மை என்ன? எனக்கு எது நன்மையோ அதை நான் விரும்பினால் இறைவனுடைய தனித்தன்மை உங்களுக்கு இருக்கிறது. நான் ஒரு மருத்துவனாக இருந்த பொழுது அந்த தனித்தன்மையை விரும்பினேன். இவர்களை போன்று அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் கூட்டத்தினரில் என்னை ஆக்கிவிடாதிருப்பாயாக. நிச்சயமாக மருத்துவம் என்பது மனித சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய பகிரங்கமான துரோகம். அது இல்லாமல் என்னால் வாழ முடியாது. குறிப்பாக ஆங்கில மருத்துவம் என்பது மனித துரோகத்திற்கென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று. அதில் கொலை செய்வதை விட, சித்திரவதை செய்வதை விட அதில் எந்த நன்மையும் இல்லை. எனவே நான் படித்து விட்டிருந்தாலும் நீ எனக்கு ஒரு நேர்வான வழியை அறிவிப்பாயாக, நன்மையான பாதையை நீ அறிவிப்பாயாக. இப்பொழுது நான் என் இறைவனிடம் விரும்பிய இந்த ஒரு பிரார்த்தனை உலகத்தில் எவருமே கேட்காத ஒரு பிரார்த்தனை. எனவே என்னுடைய பிரார்த்தனைக்கு ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன். இந்த பிரார்த்தனைக்குத்தான் முதல் மரியாதை இறைவனிடம். அறிந்து உணர்ந்து தெரிந்து தெளிவோடு கேட்டதன் காரணமாக என் இறைவன் எனக்கு கொடுத்த சிந்தையை உபயோகப்படுத்தியதன் காரணமாக என் இறைவன் என் மீது விருப்பம் கொண்டான். கொடுத்ததை முறையாக உபயோகப்படுத்தியதன் காரணமாக, மனித கூட்டங்களை நான் சேராததன் காரணமாக, மனித கூட்டங்களிடமிருந்து விலகியதன் காரணமாக. எனவே அக்குபஞ்சர் என்ற அந்த மருத்துவத்தின் பக்கம் நான் செல்லும் பொழுது உலகமே அறியாத புது ஞானங்கள். 30 நீரில் 40 நீரில் 10 நாள் தொடர்ந்து போடணும். ஒவ்வொரு நாள் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உட்கார வச்சிருக்கணும், படுக்க வச்சிருக்கணும். அதற்கு பிறகு 10 நாள் ரெஸ்ட் கொடுத்து திருப்பி அடுத்த கோர்ஸ் ஆரம்பிக்கணும். இதில் எதுலையுமே உங்களுக்கு சுகம் கிடையாது. ஆனால் ஒரு ஊசியை தொட்ட மாத்திரத்தில் அங்கு சுகம் தெரிகிறது என்றால் அந்த நம்பிக்கையோடு, இறை உணர்வுகளோடு என்னுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும். துன்பத்தோடு இன்பம் இருக்கக்கூடாது, துன்பம் நீங்க வேண்டும். ஒருத்தருக்கு 10 ஊசி போறது ஒரு துன்பம். அவங்க ஊசியை வாங்குறாங்களா, அவங்க துன்பத்தை கொள்ள முடியாது. நான் ஊசி தேடி போடுறேன்னு அது பெரிய கஷ்டமா. ஒவ்வொரு பாயிண்டா பார்த்து போடுறது. குத்து வாங்குறவருடைய கஷ்டம் வேறு, தேடி பிடிச்சி போறது கஷ்டம் அதோட கஷ்டம். 20 நீர் 30 நீர் போட்டுட்டு நான் 20 நிமிஷம் காத்துட்டு இருக்கேன் பக்கத்துக்கு வந்து. அதுக்கப்புறம் பரவாயில்லைன்னு அரைக்குறைய சொல்லிட்டு போறதுல ஒரு இன்பம் வர்ப்பமான இந்த துன்பம் எனக்கு கூடாது. எனவே இறைவனிடமிருந்துள்ள ஒரு மிக பெரும் பாக்கியம், ஒரு ஊசி, ஒரு செகண்ட், ஒரு டச் குத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய ஞானங்கள் கற்பிக்கப்பட்டது. உலகத்திலேயே இதுவரையில் அறிந்திராத புதிய அக்குபஞ்சர் உருவாக்கி ஒரு செகண்டுக்கு ஒரு பேஷண்ட் பார்க்கக்கூடியது. எனவே துன்பத்தோடு இன்பம் வேண்டாம் என்று விரும்பியதன் காரணமாக துன்பம் நீக்கப்பட்டது. 20-30 நீரில் தேடி போடக்கூடிய துன்பம், அலுப்பு, அசதி, பிறகு அதற்காக காத்திருந்து அரை மணி நேரம் காத்திருந்து பிறகு எப்படி இருக்கிறது என்று ஒன்றும் தெரியும். மறுநாளும் அதே வேலை. நமக்கு கிடைத்த அந்த அக்குபஞ்சரில் ஒரு பாயிண்ட், ஒரு டச், ஒரு செகண்ட், ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலாம் தேவைப்பட்டார். இந்த ஞானங்கள் இறைவனிடமிருந்து கற்பிக்கப்பட்டது. இந்த வழிமுறை உங்களுக்கு வேண்டுமா? வேண்டாம். எனவே நான் எவனுக்கும் வேலை செய்ய மாட்டேன், எவனுக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன், எவனும் எனக்கு வேலை தரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் என் கண் முன்பாகவே இருக்கக்கூடாது, அல்லது அந்த சமுதாயத்தை விட்டு நான் உயர்த்தப்பட வேண்டும். இது உங்களுடைய எண்ணமாக வேண்டும். வேலைக்காரனாகவும் கூலிக்காரனாகவும் பிறருக்கு அடிமையாகவும் நான் இருக்க மாட்டேன். இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே நான் உரித்தவனாக இருப்பேன். எனவே நீங்கள் உயர்ந்து வாருங்கள். நீங்கள் யாரிடமாவது வேலை பார்த்துக் கொண்டிருந்தால் வெறுத்து விடுங்கள். என் இறைவனே, கேடான இந்த உழைப்பு என்ற அந்த வாழ்க்கையிலிருந்து நீ என்னை பாதுகாத்துக்கொள். மனித உணர்வுகளுக்கு கொஞ்சமும் லாயக்கற்ற, மனித உணர்வுகளுக்கு ஒரு சிறிதும் ஒத்து வராத, என்னுடைய தீமைகளை நானே விரும்பக்கூடிய இந்த தரித்திரத்தின் மீது என்னை ஆக்கிவிட்ட இந்த மனித சமுதாயத்திலிருந்தும் என்னை பாதுகாத்துக்கொள். உழைத்து வாழ வேண்டும் என்ற அந்த தரித்திரம் பிடித்த சமுதாயத்தினர் எனக்கு அறிவித்த இந்த பேச்சுக்களில் இருந்து என்னை பாதுகாத்துக்கொள். உழைப்பு என்பது அசிங்கமானதாக இருக்கிறது. உழைப்பு என்ற அந்த வார்த்தை நீங்க கடுமையா உழைச்சிங்கன்னு சொன்னா, நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, மாடு மாதிரி உழைக்கணும். மனுஷங்கிற பேர் வருமா, மாடுங்கிற பேர் வருமா? எனவே நாம் ஆட்டு மந்தைகளாக ஒன்றை பின்பற்றினோம், மாடு என்ற பெயரையும் வாங்கினோம், மனிதன் என்ற பெயர் இல்லை என்றாகிவிட்டது.
மனிதர்களை ஒருபோதும் பின்பற்ற மாட்டேன், இறைவனை பின்பற்றுவேன். இறைவனை எப்படி பின்பற்றுவோம் என்பதை பிறகு பார்ப்போம். இறைவனை எப்படி பின்பற்றுவது என்பது பிறகு. முதலில் நான் மனிதனை பின்பற்ற மாட்டேன், மனிதர்களுடைய வழிமுறைகளை பின்பற்ற மாட்டேன். எது பெரும்பாலான மனித வழிமுறையாக இருக்கின்றதோ அதை நான் விருப்பவனாக இருப்பேன். இது என்னுடைய முதல் மரியாதை, என் இறைவனுக்கு செய்யக்கூடிய காணிக்கையாகும். பிறகு எனக்கு அந்த ஒரு ஊசி போடுவதும் கூட கஷ்டமா இருக்கும். என் இறைவனை இந்த துன்பமும் வேணும், கையை தூக்கணும், போடணும், டச் பண்ண இருக்கணும். பிறகு அதுல நல்ல சுகம் கிடைக்கிறது. வேண்டாம், கையை தூக்கக்கூடாது, என்ன செய்யணும், ஊசிட்டுக்கு தெரிய வேண்டியது என்ன பண்ணணும், தொட்டால் சுகம் என்ற அடுத்த இறைவனுடைய ஒரு அத்தாட்சி. நீங்க ஊசி போட வேண்டாம், உங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமான கேட்டதற்காக உள்ள ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை அனுபவி. பிறகு அதிலும் நல்ல ஒரு பெயர் வரும் பொழுது அந்த கையை தொடர்ந்து கஷ்டமா இருக்கு. நான் சொகுசாக வாழ பிறந்தவன், எனக்கு அகிலங்கள் அடிபணிய வேண்டும், ஞானங்கள் என் கால்களுக்கு அடியில் வர வேண்டும், இறைவனுடைய அனுமதியை கொண்டு இந்த உலகத்தினுடைய அடிப்படையை விட்டு உயர வேண்டும், வானலோகத்தில் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமும் முடிவும் அமைய வேண்டும். அதுவரையில் எனக்கு எந்த விதமான துன்பமோ எந்த விதமான கஷ்டங்களோ என்னை அணுகக்கூடாது என்பதன் மீது நான் இன்று நம்பிக்கை கொள்கிறேன். இப்பொழுது நினைத்தால் சுகம் என்ற ஒன்று நினைவுகளுக்கு போதும். நான் ஒரு நோயாளியை நேரடியாக வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் என் இறைவன் எனக்காக கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான அந்த அத்தாட்சி நீங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். அவ்வளவு இறைவனுடைய அனுமதியை கொண்ட உங்களுடைய பிரார்த்தனையுடைய ருசி இறைவனுக்கு பிடித்திருக்க. உலகத்திலேயே படைப்புகளில் எல்லாம் மிக உயர்ந்த படைப்பாக எந்த படைப்பையாக இருக்கிறான்? மனிதனை. நீங்கள் ஆட்டு மந்தைகளாக மனிதர்களை பின்பற்றுகிறானால் இறைவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்கின்றான். பிறகு உங்களுடைய பிரார்த்தனை அல்ல, தனித்தன்மையோடு உலகம் எதை எதிர்க்கிறதோ அதை நம்புங்கள், உலகம் எதை நம்பாதோ அதை நம்புங்கள், உலகம் எதை வரவேற்கிறதோ அதை நம்பாதீர்கள். மனிதர்களை பின்பற்ற மாட்டேன், தனித்தன்மையோடு இறைவனை மட்டுமே பின்பற்றுகின்றேன். ஆக இப்பொழுது மனிதனை நான் பின்பற்றக்கூடாது, உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? சரியா தப்பா? பழமொழி. ஆகவே சிந்தனைக்கு கொண்டு வர உழைச்சி சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டுன்னு சொல்றாங்களே, நான் ஒன்னு கேட்கிறேன், பசிச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா, உழைச்சி சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா? பசித்து சாப்பிட்டால் உடலில் ஒட்டும், உழைத்து சாப்பிட்டால் உடலில் ஒட்டுமா ஒட்டாதா என்பது தேவையில்லாத சம்பந்தமில்லாத பேச்சு. அதற்கு ஒரு டிபேட் பட்டிமன்றம் நடத்துவாங்க, வெட்டித்தனமா நடத்துவாங்க இருப்பாங்க. அதற்குள் நான் போக மாட்டேன். எது சம்பந்தமே இல்லையோ அதை கொண்டு ஒரு பட்டிமன்றம் வேண்டாம். உழைத்தால் உடல் ஒட்டுமா சாப்பாடு, பசித்து சாப்பிட்டால் உடலில் ஒட்டுமா? எனவே உழைத்தால் சாப்பிட்டால் உடல் ஒட்டுமா ஒட்டாதா என்பது தேவையில்லாத போக்கு. என் வாழ்நாளை தேவையில்லாதவற்றின் மீது அமைத்துக் கொண்டு வீணாக்க நான் விரும்பவில்லை. வீணுக்கென்றே பிறந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பட்டிமன்றம் நடத்துவார். விவாதங்கள் பரிமாற்றங்கள் கூடாது. எதை பற்றி நீங்கள் தெளிவடைந்து விட்டீர்களோ அதன் மீது ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சுகம் வேண்டுமா, உழைப்பு வேண்டும்? உழைப்புல கண்டிப்பா சுகம் கிடையாது. உழைப்புல எனக்கு டயர்ட்னஸ், அழுத்து போறதான். தெளிவின் மீது நிலைத்திருங்கள். உங்களுடைய தெளிவு என்பது எனக்கு சுகம் வேண்டும், அவ்வளவுதான். பிறகு உழைத்தால் தானே சுகம் வேண்டும், நிறுத்துங்கள். உழைப்பு என்பது கூடாது என்பது தெரியும். ஆகவே பிரார்த்தனையின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவன் உங்களுக்கான வழியை அறிவிப்பான். அதற்கான முன்னுதாரணமாகவும் அதை எப்படி நம்பிக்கை கொள்வது என்பதற்கு உதாரணமாகவும் தான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிறு உதாரணங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தவிர என்னை பற்றி உங்களிடம் பெருமைப்படுத்தவோ அல்லது நான் உங்களுக்கு மேலாக இருக்கிறேன் என்பதை அறிவிக்கவோ நிச்சயமாக இல்லை. ஒரு அத்தாட்சிக்காக, நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு பிடிமானத்திற்காக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்று
வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறி வருகிறேன், என்னுடைய இறைவனுடைய அனுமதியை கொண்டு என்னுடைய தேவையெல்லாம் இறைவனிடம் கேட்டதுதான். எனவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்று மாறுகிறது. இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் தூய்மையான மனநிலையில் வேண்டாததை நீங்கள் உங்களை விட்டு நீக்கிக் கொண்டதன் காரணமாக எந்த தவறின் மீது இதுவரை நிலைத்திருந்தோமோ அந்த தவறிலிருந்து நான் விலகுகிறேன். தேவையில்லாமல் அந்த தவறின் மீது நான் நிலைத்து விட்டேன். இப்பொழுதாவது எனக்கு அந்த விடிவு கிடைத்தது. இனி நான் உயிருள்ள வரை என் இறைவனை விட்டு திரும்ப மாட்டேன். மனிதர்களை நோக்கி இந்த தூய்மை இருக்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் அறிந்தோ அறியாமலோ இருக்கக்கூடிய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள் இறைவன் புறத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டன. எனவே காலத்தின் மீது சத்தியமாக நன்மையான எதிர்காலத்திற்காக நீங்கள் பொறுத்திருக்க ஒரு சிறிதளவும் நீங்கள் இதன் மீது அவநம்பிக்கை கொண்டுவிட வேண்டாம். இறைவனை அவநம்பிக்கை கொள்வது என்பது ஒரு மனிதனுக்கு ஆகமானதல்ல, தனக்குத்தானே தீங்கை விளைவித்துக் கொள்வதை தவிர. நான் உழைப்பில்லாமல் வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிற போது மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. அது எப்படி சாத்தியம் என்றுதான் கேட்கணும். உங்களுக்கு சாத்தியம் இல்லை. உங்களுக்கு சாத்தியம் இல்லாதது இறைவனுக்கு சாத்தியமாகும். மனிதனுக்கு சாத்தியம் இல்லாதது இறைவனுக்கு சாத்தியம் தானே. இறைவனை நான் நம்பிக்கை கொண்டவன், சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், யாவற்றின் மீதும் அவன் ஞானம் மிக்கவன், தான் நாடியதை செய்பவன் என்பதை நீங்கள் இறைவன் பொருட்டு அறிந்திருக்கிறார்கள். இதை இறைவன் பொருட்டு நம்பிக்கை கொள்ளாமல் உங்களை தடுத்தது எது? இறைவன் யார் என்று தெரியாத காரணமாக, தெரியாமலேயே இறைவனை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம், இறைவனை பூஜித்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாகவே இறைவனுக்கு மீதும் நமக்கு பிடிமானம் இல்லை. இறைவன் யார் என்பது தெரிந்திருந்தால் நிச்சயமாக மனிதர்களால் எது சாத்தியமில்லையோ அது இறைவனுக்கு சாத்தியம் என்பதை நாம் அறிந்திருப்போம். எனவே அதிலும் நாம் ஆட்டு மந்தைகளானோம். பெரும்பான்மை மக்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதை பின்பற்றுகின்றோம். ஒரு வகுப்பார். இன்னொரு வகுப்பார் மூதாதையர்களை நாங்கள் எதன் மீது கண்டோமோ அதனை நாங்கள் பின்பற்றுகின்றோம் இறை வழிபாட்டில். இப்பொழுது நான் கூறுவது உங்கள் அனைவருக்கும் பொருத்தமானதான். ஒரே இறைவன் இருந்தால் தவிர ஒரே உண்மை, இந்துவோ முஸ்லிமோ கிறிஸ்தவர்களோ எப்படி அனைவருடைய இதயத்துக்கும் இது நன்மையான ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இந்துவுக்கு என்ற ஒரு கடவுள், இந்து கடவுள், முஸ்லிம் கடவுள், கிறிஸ்துவ கடவுள் என்று இருந்தால் மூன்று பேருமே சண்டைத்துக் கொள்வார்களே. ஒரு கடவுள் மற்ற கடவுளை அடித்து விட முடியுமே? அவர்களுக்கு போட்ட கொண்டு ஏற்பட்டிருக்குமே. எப்பொழுது எனக்கு இறைவனை ஏற்றுக்கொள்கின்றேனோ என் மனதுக்கு நன்மை ஏற்பட்டால் இறைவன் நிச்சயமாக இருக்கின்றான். என் மனதுக்குத்தான் தெரிந்து யாவற்றை விட மிகப்பெரியவன், ஒவ்வொரு பொருளையும் அதிகாரத்தில் வைத்திருப்பவன், யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், சூப்பர் பவர், எல்லாவற்றுக்கும் மீறிய ஒரு சக்தி. இதெல்லாம் நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். இதில் ஏது மாறுபாடு, வேறுபாடு? எப்படி நாம் ஒரு இறைவனுக்கு பல 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 பெயர்களை நாம் அமைத்தோம், எப்படி நாம் இதனுடைய அடிப்படையில் நீ வேறு மனிதன், நான் வேறு மனிதன், நீ வேறு கடவுளுக்கு உரிய மனிதன், நான் இன்னொரு கடவுளுக்கு உரிய மனிதன், எப்படி அது? நான் தவறான பாதையின் மீது இறைவன் எதில் நம்மை அமைக்கவில்லையோ அந்த பாதையின் மீது மனிதர்களுடைய சொற்களை கேட்டு நாம் வழிகட்டோம். எனவே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நடுக்கடலில் சிக்கிக் கொண்டீர்கள். கடலுக்குள் போவதற்கு முன்பாக பயம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் இந்து போயிடும் காப்பாற்றணும். அங்கே வழிபட்டு வந்தாச்சு. கிறிஸ்துவர் அவ்விதமாகவே, முஸ்லீம் போயிட்டு வந்தார், மசூதி போயிட்டு வந்தார். ஆனால் முறித்து தள்ளும் கொடுமையான காற்று நடுக்கடலில் கப்பலை அலைக்கழிக்கிறது. உங்களுடைய இஷ்ட தேவதையை அப்பொழுது நீங்கள் வணங்க முடியாது. உங்களுக்கு பிடித்தமான கோயில்களுக்கு நீங்கள் இறங்கி வந்து பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பவும் கப்பல் போய் இருக்க முடியாது. அங்கு இருந்த இடத்தில் நீங்கள் இறைவனை அடைக்க வேண்டும். எப்படி அடைக்கிறீர்கள்? ஒரே ஒரு காரியத்தின் காரணமாக நீங்கள் அடைக்கிறீர்கள். எப்படி அடைக்கிறீர்கள்? உங்க அவ்வளவு பேருக்கு 3 பேருக்கு தேவையானது ஒண்ணுதான், ஒரே விஷயம் தான். என்னது?
காப்பாற்றப்பட வேண்டும். அங்கு இறைவனா காப்பாற்றப்பட வேண்டும் என்பது உங்களுடைய எண்ணம். இறைவன் யாரும் தெரியாது. 3 பேருக்குமே பெருங்குழப்பம். அல்லான்னா இறைவனா யாருன்னு பார்த்தது கிடையாது. மற்றபடி மீது இருக்கக்கூடிய 2 கூட்டங்களும் தங்களுடைய தெய்வங்களை தெரியாது. இப்பொழுது அவர்களுக்கு தேவையெல்லாம் காப்பாற்று என்ற ஒன்றுதான். ஆகவே எதையாவது அடைப்போம். காப்பாற்று இறைவனுடைய பெயர்களில் உள்ளதாகவும் காப்பாற்றுபவன், உங்களுக்கு உதவுபவன் இறைவனுடைய பெயர்களில் உள்ளதாக இருக்கின்றது. அந்த காப்பாற்று என்ற அந்த ஒரே எண்ணம் தான் ஒரே இறைவன் பக்கம் திரும்பியதை தவிர, அதை கொண்டுதான் நீங்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டீர்களே தவிர, மற்றபடி உங்களுடைய அழைப்புக்கு எவரும் காது கொடுத்து கேட்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இந்த கட்டிடங்களுக்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்றால் எப்படி நீங்கள் கடலில் சிக்கிக் கொண்ட பொழுது ஒவ்வொருவரும் ஒரே இறைவனுடைய பெயர் காப்பாற்றுபவனே என்று அழைத்தீர்கள்? அதை அவன் ஏற்றுக்கொண்டான். அவனுக்கு வேறு பெயர் கிடையாது. அந்த நேரத்தில் அவனுடைய பெயர் காப்பாற்றுபவன். எனவே காப்பாற்று என் இறைவனே என்று நீங்கள் அழைக்கும் பொழுது காப்பாற்றுபவன் என்ற அந்த பெயருக்குரியவன் கேட்டுக்கொண்டான். நீங்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்த்ததும் இந்த 3 கூட்டங்களும் யாரு காப்பாற்றணும் தெரியாம அவங்க கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போயிருக்கு. திரும்பவும் அதே தவறில் உங்களுடைய இறைவன் எங்கும் இருக்கிறானா? தூண்லயும் இருக்கலாம், தூண்லயும் இருக்கலாம், எங்கும் இருக்கிறான். உங்கள்கிட்ட இருக்கானா? எங்க இருந்தா உங்களுக்கு வசதி? தூண்லையும் திரும்பலையும் விளக்கமாக இருந்தா உங்களுக்கு வசதியா? உங்கள்கிட்ட இருந்த வசதியா? ஏன் தூணிலும் இருக்கிறான் திரும்பலும் விளக்காத்துக்கிட்டு பார்த்துருக்கோம்? தேவையில்லாத பேச்சு. என்னிடம் இருக்கிறானா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய இறைவனை பற்றிக் கொள்ளுங்கள். இனி இறைவன் உங்களுக்கு போதுமானவன் என்ற அந்த உண்மையின் மீது நிலைத்திருங்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய இறைவனை எங்கு தேடிச் செல்கின்றீர்கள்? மனிதனுடைய வழிமுறை எவ்வளவு தவறானது என்று கொள்வது. புண்ணிய தலம் என்று நீங்கள் போவீர்களே, அப்படி என்றால் நீங்கள் வாழக்கூடிய தலம் கெட்ட தலமா? புண்ணியம் என்பது தலத்தில் இருக்கிறதா? உங்களுடைய இருதயத்தில் கொண்டிருக்கிற தூய்மையின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய கால் இடம் பதியக்கூடிய அந்த நிலம் புண்ணிய பூமியாக மாறுகிறது. எது சரி? உங்களுடைய மன தூய்மையை கொண்டு நீங்கள் வாழக்கூடிய இடம் புண்ணிய மனதாக ஆகிறதா? அல்லது மனதில் எவ்வளவு கஷ்டங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, புண்ணிய தலத்துக்கு சென்றால் அது புண்ணிய இடமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்விட புண்ணியத்தலமாக இருக்க வேண்டுமா? அல்லது நீங்கள் கெட்டவர்களாக இருக்கிற நிலையில் புண்ணியத்தலம் என்று செல்கின்றீர்கள், அங்கு போய் அதை கெட்டதலமாக மாற்றுவீர்கள்? 4 பேர் கெட்டவர்கள் இருந்தால் புண்ணியத்தலமா கெட்டதலமா? புண்ணியப்படுத்திக்கிட்டு நீங்க அந்த இடத்துக்கு போகணுமா, அதை அங்கே போய் புண்ணியப்பட்டு போறீங்களா? எது சரியானது? புண்ணிய தலத்திற்கு போவதற்கு முன்பாக உங்களை புண்ணியப்படுத்திக் கொண்டு அங்க போகணுமா, அல்லது அங்க போய் புண்ணியமாக்குறீங்களா? நீங்க என்ன செய்றீங்க? அங்க போய் நான் புண்ணியமாக போய் கெட்ட பயன்கள்லாம் புண்ணியத்தலத்துக்கு அந்த புண்ணியத்தெல்லாம் கெட்டதலமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த புண்ணியத்தலங்க ஒவ்வொரு விஷயமும் நினைப்பது வேறு, நடப்பது வேறு, ஏற்றுக்கொண்ட அடிப்படை வேறு, புறக்கணித்துவிட்ட உண்மை வேறு. எனவே உங்களுடைய பாதைகளின் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்களுடைய பாதை, உங்களுடைய மனம் என்ன கூறுகிறதோ அதுதான். உங்களுடைய மனதின் உண்மையின் பக்கம் நீங்கள் நிலைத்திருங்கள். அந்த பாதையை உங்களுக்காக இறைவன் விசாலமாக்குவாங்க. என்னுடைய தேவைகளின் மீது நான் நிலைத்திருக்க வேண்டும். என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவிப்பவன் என்னுடைய இறைவன். இறைவனுக்கு இன்னொரு பெயர் என்னுடைய தேவைகளுக்கு உரியவன். இறைவனுடைய பெயர்களில் உள்ளது என்னுடைய தேவைகளை எனக்கு அறிவிப்பவன் என்னுடைய இறைவனாவான். காப்பாற்று என்று நீங்கள் உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது சத்தம் போடுகிறீர்கள், உறக்க கத்துகிறீர்கள், பிரார்த்தனை மேற்கொள்கின்றீர்கள். உங்களுடைய தேவை காப்பாற்றப்படுவதா? எனவே உணவு இல்லாத போது உணவளிப்பவனே என்று கூப்பிடுங்கள். அது இறைவனுடைய காதுகளில் விடும். அல்லாஹ்வே என்று கூப்பிட வேண்டாம், தேவனே என்று கூப்பிட வேண்டாம், கடவுளே என்று கூப்பிட வேண்டாம். அர்த்தமில்லை. இறைவனை வீணுக்காக அடைக்காதீர்கள். உங்களிடம் வீண் வார்த்தையாட விரும்பவில்லை, தேவைகளுக்கு அடையுங்கள். அப்படித்தானே? நாம் இறைவனை தேவைகளுக்காக அடைக்கிறோம் அல்லது தேவையில்லாத அடைக்கிறோமா? அப்படி என்றால் அவனுக்கு பெயர்கள் இருக்கின்றன.
நடுக்கரையில் சிக்கிக்கொண்ட பொழுது நீங்கள் காப்பாற்றுவோனே என்று அழைத்தீர்களே, கரைக்கு வந்து சேர்ந்ததும் வழிநடத்துவோனே என்று ஏன் கேட்கவில்லை? எதற்காக மனிதர்களை பின்பற்றினர்? பூஜைகள்லாம் முடிச்சுட்டு, நமாஸ் எல்லாம் முடிச்சுட்டு, ஜபத்தை எல்லாம் முடிச்சுட்டு போய் ஏறினீங்க கப்பல்ல. அங்க போய் முடித்து தள்ளக்கூடிய புயல் காற்றில் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது நிச்சயமாக நீங்க 3 பேரும் பிரார்த்தனை பண்ணீங்களே, 3 கட்டடங்களுக்குள்ள உபயோகப்படலையே. தன் புறத்திலிருந்து இறைவன் அறிவிக்கின்றான், நான் உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுடைய கட்டிடங்களுக்குள் நீங்கள் செய்த பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. கப்பலில் 3 பேருமாக சேர்ந்து உறக்க கத்தினீர்கள், காப்பாற்றுவான் என்ற ஒரே வார்த்தையில் கத்தினீர்கள். அந்த காப்பாற்றுவான் உங்களை காப்பாற்றினான். எனவே இறைவனுடைய பெயர் காப்பாற்றுவான். உங்களுடைய தேவைகளுக்கு உரியவன், ஒட்டுமொத்தமாக என்னுடைய தேவைகளுக்கு இறைஞ்சுதலுக்கு உரிய இறைவன். இறைவனுடைய பெயர் என்ன? இறைஞ்சுதலுக்கு உரியவன். என்னுடைய இறைஞ்சுதல் என்ன? என்னுடைய தேவைகள். என்னுடைய தேவைகளுக்கு நான் அந்த தேவைகளினுடைய பெயரை குறிப்பிட்டு, அந்த பண்பை குறிப்பிட்டு அவனை நான் அடைக்கிறேன். உணவு வேண்டும், உணவளிப்பவனே கூப்பிடுங்கள். அங்கு உங்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும். கஷ்டமா இருக்குது, சுகமளிப்பவனே என்று அவனை அடையுங்கள். என்னுடைய மனதினுடைய கேடு, நான் தவறுகளுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கின்றேன், குணமளிப்பவனே என்று கேளுங்கள், கூப்பிடுங்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இறைவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, ஒரே பெயர், தேவைகளுக்கு உரியவன். அந்த தேவைகளில் இறைவனுடைய பெயர் இருக்கிறது, அதற்குரியவனே என்று நீங்கள் அழைக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட தேவையின் மீது உரியவனே என்று அழைக்கும் பொழுது நீங்கள் இறைவனை அழைக்கிறீர்கள். இவ்வளவு நெருக்கமாக நீங்கள் உங்களுடைய இறைவனை உணர வேண்டும். உங்களுடைய இறைவனை நீங்கள் நெருக்கமாக உணருங்கள். உங்களுடைய இறைவனை தூரமாக விலக்கிவிட்டு அல்லது அவனை முதுகுப்புறமாக தள்ளிவிட்டு அவனை பற்றிய எண்ணமே இல்லாமல் மனிதர்கள் காட்டக்கூடிய வழிகளின் பக்கம் நீங்கள் செல்ல வேண்டாம். மனிதர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது, இறைவனை பின்பற்றுங்கள். இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள் மனிதர்களை. மனிதர்கள் பின்பற்ற தகுதியற்றவர்கள். அவர்கள் எவ்வளவுதான் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, மனிதனை பின்பற்ற மாட்டேன். என் இறைவன் எனக்குள் இருக்கின்றான், எனக்கு நெருக்கமாக இருக்கின்றான். அந்த நெருக்கத்தின் மீது நான் எதை உணர்ந்து கொண்டேனோ, அந்த உணர்வின் மீது நான் தெளிவாக இருக்கின்றனோ, அந்த தெளிவை பின்பற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. குழப்பத்தை நீங்கள் பின்பற்றக்கூடாது, அதில் வாழ்க்கை இல்லை. நீங்கள் இன்று அறிய வேண்டும், என்னுடைய இறைவனை நான் பின்பற்றுகின்றேன். என்னுடைய இறைவன் என்னுடைய தேவைகளுக்கு இறைஞ்சுதலுக்கு ஏற்புடையவன். என்னுடைய இறைவன், இறைவன் என்றால் இறைஞ்சுதலுக்கு ஏற்புடையவன். எதை இறைஞ்சுகிறேன்? என்னுடைய தேவைகளை என் இறைவன் அறிவிக்கும் பொழுது நீயே எனக்கு அதை அளிப்பாயாக என்று அவனிடமே நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன். எனவே பொறுப்பேற்றுக் கொள்வதில் உங்களுடைய இறைவன் மகத்தான பாக்கியமுடையவன், உங்களுக்கான பாக்கியத்தை கொண்டிருப்பவன். பாக்கியம் மிக்கவனே, என்னுடைய தேவைகளுக்குரியவனே, இந்த பொதுவான வார்த்தையை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தேவைகளுக்குரியவன் தான் என் இறைவன். தேவைகளுக்குரியவன் என்பது இறைவனுடைய பெயர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். பிறகு உங்களுடைய தேவைகள் என்னென்னவெல்லாம் மனதில் ஒதுக்கின்றதோ அந்த தேவைகளை கொண்டு உரியவனே என்று அடையுங்கள். எனக்கு நோய் இருக்கிறது, சுகம் அளிப்பவனே, சுகத்திற்கு உரியவனே என்று அழைப்பு. இப்பொழுது இறைவன் கேட்கின்றான், தேவனே, அல்லாஹ்வே, தெய்வமே, கடவுளே. நிச்சயமாக இறைவன் கேட்க மாட்டான். உங்களுடைய தேவைகள் என்று ஒன்று இருந்தால் கேளுங்கள். இப்பொழுது என்னுடைய தேவை, நான் சுகமாக வாழ வேண்டும். நாம் ஒவ்வொருவரும், நான் என்றால் நான் மட்டுமல்ல, நம்மில் ஒவ்வொருவரும் அதை விரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இறைவனுடைய ஒரே மெசேஜ், தனித்தனியான மெசேஜ் இல்லை. இந்த மெசேஜ் கொடுக்கப்படுதுன்னு சொன்னா ஒரே இறைவனால தான் ஒரே மாதிரி ஏற்புடைய, அவ்வளவு பேர் இருதயத்துக்கு ஏற்புடைய ஒரு வார்த்தை பேச முடியும். இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் என்றால், ஒரே இறைவனாக இருந்தால் ஒரே எண்ணம் அவ்வளவு பேர் இருதயத்திற்கும் நிச்சயமாக சுகமான ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. எனவே கடவுள்கள் இல்லை என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். ஒரே இறைவன், இறைஞ்சுதலுக்கு ஏற்புடையவன், தேவைகளுக்கு உரியவன் என் இறைவன். காப்பாத்துன்னு தானே கேட்பீங்க. நெஞ்சுவலி வந்துச்சு தூக்கி போகும்போது, காப்பாத்து காப்பாத்துன்னு கேட்டுதான் போவீங்க. அதனால அந்த காப்பாத்துன்னு கேட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? மனித கடவுள்கிட்ட போறீங்க. கடைசியில் அவர்கிட்ட போயிட்டு போட்டுட்டு நீ காப்பாத்துன்னு சொல்றீங்க.
இவ்வளவு தூரம் போற எடுக்கிறேன் வழி எடுக்க காப்பாத்து காப்பாத்து சொன்னதால காப்பாத்தினா இறைவன், அங்க போனோன்னா நீ காப்பாத்துன்னு சொல்லும் போது இறைவனை தூக்கி போட்டீங்க. அந்த பயம் அப்ப கிடையாது. போய் சேர்த்ததுக்கு அப்புறம் அப்ப இனிமே நம்ம மனித கடவுள் காப்பாற்றுவார். அவர் வந்து கையை விரிச்சோன்னா திரும்பவும் காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துவீங்க. எனவே இறப்பு உறுதியாகிவிட்டது என்ற நிலை உங்களுக்கு தெளிவாகியதும் நீங்கள் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக செவியேற்கப்பட மாட்டார். தோல்வி உறுதி என்பதை நீங்கள் அறிந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை நிச்சயமாக இறைவன் அங்கீகரிக்க மாட்டான். எனக்கு இனி விடிவே கிடையாது என்று நீங்கள் உங்களுடைய தேவைகளின் மீது நிராசைப்பட்ட பிறகு நிச்சயமாக இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே நம்பிக்கை என்று ஒன்று இருக்கும் பொழுதே இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நிராசைப்படுவதற்கு முன்பாகவே பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள், நன்மையை அடையுங்கள். நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன். இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள். என்னுடைய தேவைகளுக்கு இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார் என்ற அப்படியானால் தேவைகளுக்குரியவனை நீங்கள் நிராகரித்து விட்டீர்கள். நாளைக்கு மண்ணோட மண்ணாக உக்கி போய் மறையக்கூடிய இந்த மனிதர்களை உங்களுடைய தேவைகளுக்குரியவர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டால் இறைவனுக்கு நீங்கள் காட்டக்கூடிய மரியாதை என்ன? இணை வைப்பு என்ற ஒரு பாவத்தை நிச்சயமாக இறைவன் மன்னிக்கவே மாட்டான் என்பதை இன்று நீங்கள் அறிய வேண்டும். பிள்ளை வந்து அப்பா காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறாங்க. அப்பா வந்து பிள்ளையை வளர்த்து வச்சுட்டா பிள்ளை நம்மளை வந்து கடைசி காலத்தை காப்பாற்றுவான்னு அப்பா நினைக்கிறதும், கணவன் மனைவியை இல்லாட்டி எப்படி என் குழந்தைகளை காப்பாற்று குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கிறதும், மனைவி கனவு இல்லாட்டி எனக்கு யார் சாப்பாடு போடுவேன் என் பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிறதும் மகா கெட்ட ஒரு போக்காக இருக்கிறது. இதன் காரணமாகவே நீங்கள் ஒருவரை ஒரு காலில் விழுந்து ஒருவருக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு ஒருவரை மற்றொரு கடவுளாக ஆக்கி கொண்டு திரிகின்றீர்கள். இது மிக கேடான ஒரு பாதையாகும். மனிதர்கள் ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் அல்ல. தங்களுக்கு தாங்களே அவர்கள் பலகீனமானவர்கள். தங்களுடைய சுமைகளையே சுமக்க நிச்சயமாக சக்தி பெறாதவர்கள். தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள எந்த உபாயமும் தெரியாதவர்கள். தங்களுடைய வாழ்க்கைக்குரிய நம்பிக்கை அவர்களிடமே கிடையாது. எனவே பலகீனமான இந்த மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு தாங்களே உரியவர்களாக பிறருக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வதும், பிறர் இவர்களை அவர்களுக்குரியவர்களாக ஆக்கிக் கொள்வதும் நீங்கள் இறைவனை விட்டும் விலகிவிட்டீர்கள் என்பதற்குரிய அத்தாட்சிகளாகும். எவர் ஒருவரும் மற்றவருடைய கால்களில் விடக்கூடாது. அது தாத்தாவா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி, 200 வயசு கணவனா இருந்தாலும் சரி, மனிதன் மனிதன் தான். எனக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். ஒரு குழந்தையுடைய இருதயத்திலும் இறைவன் இருக்கிறான். எப்படி ஒரு குழந்தை வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய இறைவனை பிறருடைய கால்களில் சாத்த முடியும்? அவர்களிடம் இறைவன் இல்லை, ஜடம்னா சாத்திரும். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும் சொல்லுவீங்க. அவ்வளவு குணங்கள் இருக்குது. நம்ம வளர்ந்து வரும்போதுதான் குணங்கள் எல்லாம் நீக்கிட்டோம். இணை வைப்பு குழந்தைட்டு கிடையாது. அப்பா இருந்தாலும் சரி, அம்மா இருந்தாலும் சரி, டோன்ட் கேர். ஆனா நாமும் உலகத்துல எல்லாரையும் நம்பி வாழ்றோம் இறைவனை தவிர. பேருக்கு ஒப்புக்கு ஊறுகாய் மாதிரி இறைவனை தொட்டுக்கிறோம். ஊறுகாய் மாதிரி கூட கிடையாது, கருவேப்பிலை மாதிரி. இப்ப குழந்தை காலையில 82 வயசு கிளர் ஓடணுமா? எப்படி அது? அல்லது குழந்தைய வந்து 82 வயசு கிழவர் காலில் கடத்தணுமா? எது சரி? யார்கிட்ட தெய்வத்தின் குணம் இருக்குது அதிகமா? அப்ப யார் யார் காலில் விடணும்? ஏன் விடுறதில்லை? மனிதர்கள் அறிவு கட்டவர்கள். அது 82 வயசா இருந்தாலும் சரி, 102 வயசா இருந்தாலும் சரி, மனிதர்கள் தேவைக்குரியவர்கள். என்ன தேவைப்போ? அறிவு என்ற ஒரு தேவைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். தெளிவு என்ற ஒரு தேவைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். குழப்பம் என்ற மனநிலையிலிருந்து விடுதலை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே மனிதர்கள் கால்களில் விழுவது என்பது இறைவனால் வெறுக்கப்படத்தக்க ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே இவர்களுடைய நிலை கீழ்த்தரமாக இருக்கும். நாம் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆன்மீகவாதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேற்கத்திய நாட்டினர்கள் அங்கு ஆன்மீகவாதிகளே கிடையாது என்றும் நாம் அவர்களை நம்மை விட தாழ்வாக இந்த வகையில் மதிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் காலில் ஒருவர் விழக்கூடிய இறைவனுக்கு வெறுப்புடைய காரியங்களை செய்வதன் காரணமாக இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த ஒரு காரியத்தை அவர்கள் செய்யாததன் காரணமாக அவர்களுடைய நிலை நம் நிலையை விட உயர்ந்ததாக இருக்கிறது.
ஒவ்வொருவரும் நம்மீது எஜமானர்களாக இருக்கிறார்கள் இன்று கூட. எனவே யாரை இறைவன் உயர்த்துகின்றான், யாரை இறைவன் தாழ்த்துகின்றான் என்பது எதனுடைய அடிப்படையில் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் இணை வைப்பிலிருந்து விலகிக் கொண்டீர்களோ அந்த அளவு. இன்று முதலாக உங்களுடைய இணை வைப்புகளிலிருந்து நீங்கள் விலக வேண்டும். இணை வைப்பு என்ற அந்த கேடுகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மில் ஒருவரை ஒருவர் கடவுள்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம். கடவுள் என்ற அந்தஸ்துக்கு உரியவர்களாக நாம் துதிபாடவும் மாட்டோம். அப்படி கூறிக்கொள்பவர்களை நாம் வெறுப்பவர்களாகவும் இருப்போம். தங்களை கடவுள்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய கீழ்ஜாதிகளை நாம் வெறுக்கக்கூடியவர்களாக இருப்போம். இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாம் பெறுவதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் இன்று தனித்தனியே இறைவனுக்கு உரியவர்கள். எனவே நம்முடைய நிலை இப்பொழுது உயர்கிறது, இன்று உயர்கிறது. ஏற்றுக்கொள்வீர்களானால், இங்கு ஒரு 100 பேர் இருப்பீர்களானால் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பது எனக்கு தெரியாது. இறைவன் கூறுகிறான், சொற்பமானவர்களை தவிர ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உங்களை பார்த்து கேட்பது போல் தோன்றும், அவர்கள் கேட்பதில்லை. உங்களை பார்ப்பது போல் தோன்றும், பார்ப்பதில்லை. உள்ளுக்குள் நிராகரித்தவர்களாகவே உங்களை நோக்குகிறார்கள். எனவே இவர்களில் யார் நேர்வழி பெறுபவர், யார் தங்களுடைய பழைய வழிகேட்டிலே இருப்பர் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எனினும் நீங்கள் கூறுவதை தெளிவானதாகவே கூறிவிடுங்கள், சமமாகவே அறிவித்து விடுங்கள். நேர்வழி பெறுபவர் நிச்சயமாக நேர்வழி பெறுவார். உங்களில் இன்று நாளைய வாழ்க்கைக்கு எந்த கவலையும் எந்த பயமும் இல்லாமல் தெளிவான மனநிலையை கொண்டு வாழப்போகிறவர்கள் யார் என்பது இன்றைய வகுப்பில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதை பொறுத்ததாகும். எனவே இன்று முதலாக நான் என் கடவுளுக்கு பெயர் வைக்க மாட்டேன். தேவைகளுக்கு உரியவன் என்பது அவனுடைய பெயர். இறைவன் யார்? இறைஞ்சதற்கு தகுதியானவன். இறைஞ்சுதல் எது என்ற தேவைகளின் அடிப்படையில். ஆகவே தேவைகளுக்குரியவன் என் இறைவன். ஒவ்வொரு தேவைகளின் மீதும் இறைவனுடைய பெயர் இருக்கிறது. அந்த தேவையை குறிப்பிட்டு உரியவனே என்று அடையுங்கள். இறைவனை நீங்கள் அடைக்கிறீர்கள். உங்களுடைய இருதயத்தினுடைய கதவு திறந்து அங்கு நீங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றானே நன்மைகளாக, தேவைகளாக, அந்த தேவைகளை அறிந்து அவனிடமே நீங்கள் சமர்ப்பியுங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கோயில்களாக மதிக்க தவறிவிட்டால் உங்களுக்கு என்று புகலிடம் எதுவுமே இல்லை. உங்களுடைய இறைவன் உங்களுக்கு தேவைகளாக அறிவிக்க அவனிடம் நீங்கள் இறைஞ்சி விட்டுவிட்டு மனிதர்களிடம் நீங்கள் இறைஞ்சியவர்களானால் உங்களை விட இழிவுபட்டவர்கள் இனியும் உலகத்தில் பார்க்க முடியாது. எனவே உங்களுடைய தேவைகளின் மீது உறுதியாக நீங்கள் நிலைத்திருங்கள். அங்கு உங்களுடைய இறைவன் உங்களுக்காக செவியேற்பனாக இருக்கின்றான். நிச்சயமாக இறைவன் அனைத்து பொருள்களின் மீதும் பேராற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். உங்களுடைய இருதயத்தில் அவனுடைய தேவைகள் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அதை பூஜித்து வாருங்கள். எப்படி சாத்தியம் என்று கேட்காதீர்கள். உங்களுக்கு சாத்தியம் இல்லை, இறைவனுக்கு எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது நீங்கள் இறைவனை தவறிவிட்டுவிட்டீர்கள். இறைவனை மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கவில்லை. பெருமை கொண்டு இறைவனை நீங்கள் இழிவுக்குள்ளாக்கிறீர்கள். எப்படி சாத்தியம் என்று கேட்டு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? எப்படி நீங்கள் அவனிடம் இத்தகைய கேள்விகளை கேட்க தீர்மானித்தீர்கள்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவின்படி, அதனுடைய அளவின்படி முடியாது. இறைவனுடைய ஞானங்கள் உங்களை விட கொஞ்சமாவது அதிகம் தானே. ஆகவே அவன் அறிந்திருக்க கூடும் என்ற ஒரு அனுமானமாக இருந்திருக்க வேண்டுமே. எப்படி முடியும்? நாங்கள்லாம் படித்தவர்கள், நாங்கள்லாம் சயின்ஸ் படித்தவர்கள், விஞ்ஞான யுகத்தில் நாங்கள் வாழ்கின்றோம். 25வது செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 45வது செஞ்சுரியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மடையம் தானே, எங்க வந்தாங்க? உங்களுடைய அறிவு உங்களுக்கு ஒரு துன்பம் என்பதை நீங்கள் இப்பொழுது அறியுங்கள். இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க உங்க கையால உங்க அறிவை உபயோகப்படுத்தி நீங்க சம்பாதிச்சதானே. இன்னைக்கு நீங்க வச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள் நீங்க சம்பாதிச்சதானே, உங்களுடைய அறிவை கொண்டு சம்பாதிச்சதானே. முழு மூச்சாக ஃபுல் எஃபர்ட்டோட முழுமையாக உங்களுடைய 100% அறிவை பிரயோகித்து நீங்கள் சம்பாதிச்சது தானே இன்னைக்கு நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள். உங்களுடைய அறிவு யுகம் என்பது உங்களுக்கு ஒரு சோதனையாகும்.
உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் முழுமையாக சம்பாதித்ததை திரும்பவும் அதே அறிவை கொண்டு நீங்கள் அதிலிருந்து வெளியேற ஒரு காலம் முடியாது. உங்களுடைய அறிவு உங்களை இந்த நிலை கொண்டு வந்தது. உங்களுடைய அறிவையும் முயற்சியும் ஒட்டுமொத்தமாக உபயோகித்ததன் காரணமாக இந்த பிரச்சனை. இனியும் அந்த அறிவை உபயோகிப்பதனால் இன்னும் நீங்கள் மூழ்கி கொண்டு போவீர்கள் உங்களுடைய பிரச்சனைகளில் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். எந்த வாழ்க்கை உங்களுக்கு சுகமானது? இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டு முயற்சிக்கக்கூடிய வாழ்க்கையா, அந்த அறிவை பின்னுக்கு தள்ளி இறைவனுடைய ஞானங்களை கொண்டு என் தேவைகளுக்கு உரியவனே என்று குறிப்பிட்ட தேவையை கொண்டும் அவனை அடையுங்கள். குறிப்பிட்ட தேவைகளுக்கு அப்பாலும் முழுமையாக தேவைகளுக்குரியவனே என்று நீங்கள் அடையுங்கள். இரண்டும் உங்களுக்கு சமமானதையாகும். எனவே உங்களுடைய இறைவனுடைய பாதையின் மீது நீங்கள் நிலையாக நிலைத்திருங்கள். இது தொழுகையாகும். இது இறை வணக்க வழிபாடாகும். உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக நீங்கள் உறுதியான வாழ்க்கையின் மீது தெளிவாக அமையுங்கள், அல்லது தெளிவான எண்ணங்களின் மீது உறுதியாக அமையுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இரண்டு விஷயங்களை ஒன்று கூட்டி பின்பற்ற வேண்டாம். இறைவன் நமக்கு நன்மையை செய்வான் என்றால் நன்மையை நம்புங்கள், செய்வானா செய்ய மாட்டானா என்று நம்பாதீர்கள். அந்த ஒரு எண்ணம் இருக்குமானால் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு வேலையில்லை. வீணாக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டாம். தெளிவின் அடிப்படையின் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்கும். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான பிரார்த்தனை, என் தேவைகளுக்குரியவனே, என் தேவைகளை நீ நிறைவேற்றுவாயாக. எவ்வளவு சுகவீனங்கள் இருக்கின்றன, சுகப்படுத்துவனே என்று அவனை அடையுங்கள். குணம் பெறணும், நல்ல குணம் பெறணும். சுகவீனத்துக்கு காரணம் நல்ல குணம் இல்லாதனால்தான். குணவாரனே என்று அழையுங்கள், குணம் அளிப்பவனே என்று அழையுங்கள், குணமடைய நீ வாழ்த்து என்ற இறைவனை அழையுங்கள். உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டும் நீங்குவதை நீங்கள் பாருங்கள். எனவே இறைவன் அல்லாதவைகளை நீங்கள் உங்களுடைய வீடுகளில் வைத்துக் கொண்டு அழைப்பதை இன்று முதலாக நிறுத்துங்கள். உள்ளத்தில் கோயிலை வைத்துக் கொள்ளுங்கள். உள்ளத்தில் இறைவனுடைய வாக்குகளை புரிந்து வாருங்கள். இதை விட்டுவிட்டு நீங்கள் வெளியில் செய்யக்கூடியதெல்லாம் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய, உங்களுக்கு உதவாத, உங்களுக்கு கேடுகளை விளைவிக்கக்கூடிய விஷயங்களையே ஆகும். உங்களுடைய தீமைகள் நீங்கள் சம்பாதித்துக் கொண்டது. இறைவன் படைப்பவன், நீங்கள் இறைவனை படைக்காதீர்கள். மிக பெரும் பாவத்தை செய்து கொண்டிருக்கின்றோம், செய்ய வேண்டாம். இறைவன் படைப்பவனா? நீங்கள் இறைவனை படைப்பவர்களா? யார் யாரை படைச்சது? எப்படி நாம் இறைவனை படைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நமக்கு என்ன நேர்ந்து விட்டது? எங்கு நாம் திருப்பப்பட்டு விட்டோம்? ஏன் இப்படி திருப்பி தொலைந்தோம்? நம்மை திருப்பி அனுமதித்தோம் ஏன்? மூதாதையர்கள் பின்பற்றினர் என்பதற்காகவா? இனி அவ்வாறல்ல. மூதாதையர்கள் பின்பற்றியதை நிச்சயமாக நான் பின்பற்ற மாட்டேன். என் இறைவன் எனக்கு எதில் தெளிவை கொடுத்தானோ அதை மட்டுமே பின்பற்றுகின்றேன். எனவே நாளைய வாழ்க்கை உங்களுக்கு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்றால் இன்றைய தெளிவின் மீது நிலைத்திருங்கள். குழப்பமான வாழ்க்கையின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டாம். நன்மைக்கு பதிலாக தீமையை நீங்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டது மிகவும் கெட்டதாகும். துன்பத்தோடு இன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்பமான இன்பங்கள், அந்த அற்பமான இன்பத்திற்கு தான் மிக பெரும் துன்பங்களை வரவழைத்துக் கொள்கின்றீர்கள். எது உங்களுக்கு பிடிக்காதோ பிடிக்காது, எது பிடிக்குமோ பிடிக்கும் என்று கூறுங்கள். இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் நீங்கள் எது பிடிக்குமோ அது பிடிக்காது என்று கூறுகிறீர்கள், எது பிடிக்காது அது பிடிக்கும் என்று கூறுகின்றீர்கள். மக்களை திருப்திப்படுத்துவதற்காக, ஊருக்கு காண்பிப்பதற்காக. இவ்வகையில் ஊருக்காக செயல்படுபவர்களை அவர்களுடைய வழிகேடில் அவர்கள் உறுதியாக்கி விடுகின்றான். இனி உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. நான் உடைக்க பிறந்தவன் அல்ல, நான் மாடு ஜாதி அல்ல, மனித ஜாதி. எனவே எவனும் என் மீது அதிகாரம் பெற நான் அனுமதிக்க மாட்டேன். எவனா இருந்தாலும் சரி, யார் என்னை அடிமைக்குள்ளாக ஆக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நான் எதிரி. மனதளவில் என் இறைவன் எனக்கு போதுமானவன். ஆகவே நான் தீவிரவாதியை பொருள். என் இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனை விட நான் உயரப் போகின்றேன். அவ்வளவு. இப்பொழுது என்னுடைய நிலை என்னவென்றால், நம்முடைய நிலை என்னவென்றால், தேவைகளுக்கு உரியவன் என்ற பெயர் பெற்றுள்ள இறைவனை, இறைஞ்சதற்கு தகுதியானவனை நான் ஏற்றுக்கொண்டேன். இனி எந்த கடவுளையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எந்த கடவுளும் கடவுள் அல்ல, கடவுள் படைக்கப்பட்டவர். கடவுளை இவர்கள் படைத்தார்கள், நிச்சயமாக கடவுளை படைக்க முடியாது என்பதை தெளிவாக, எதை பற்றி தெளிவாக இருக்கின்றீர்களோ
அதன் மீது உறுதியாக நில்லுங்கள். இது இறை வணக்கமாகும், இது இறை வழிபாடாகும், இது இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்று எண்ணங்கள் இருக்குது. எண்ணங்களுக்கு உருவம் இருக்குதா? எப்படி நம்புறீங்க? எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. கஷ்டத்துக்கு உருவம் இருக்கா? நிம்மதியும் அமைதியும் வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நிம்மதிக்கு ஒரு உருவம், அமைதிக்கு ஒரு உருவம் கொடுக்க பார்ப்போம். யாரோ 2 பேர் பேசுறாங்கிறதுக்காக உருவம் இருந்தா தானே கடவுளை நம்ப முடியும்னு சொல்றது வந்து எவ்வளவு பெரிய வழக்கம். வழி வழியா இதே எத்தனை காலம் பேசிட்டு இருப்பாங்க, நாம எத்தனை காலம் அதை கேட்டுட்டு இருக்கிறது. இன்று நாம் கடவுள்களை நிராகரிக்கின்றோம். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். நாம் படைக்கப்பட்டோம் கடவுளால். சரியான வார்த்தை. எனவே நாம் என்று திரும்புகின்றோம். என்னை படைத்தவன் என் இறைவன், நான் படைத்தது சைத்தான். ஆகவே சைத்தானை பின்பற்றுவதற்கில்லை, இறைவனை பின்பற்றுகின்றேன். இன்று உங்களுடைய வாழ்க்கை திரும்ப வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு மட்டும்தான். நீங்க போய் வீடுகளில் போய் சொல்றதுக்கோ அங்க உள்ள திருத்தத்துக்கோ உங்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் உங்களை மீண்டும் பழைய நிலைக்கு திருப்பிவிடும் முறை உங்கள் ஓய மாட்டார். அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியாது. எனவே உங்களுடைய இருதயத்தில் எதை நான் அமைத்தேனோ அதை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். இது நீங்கள் போய் விவாதிப்பதற்கோ தர்க்கம் பெறுவதற்கோ அல்ல. ஏனென்றால் இது தெளிவானது, உங்களுக்கு மட்டும்தான். இங்கு யாரை இறைவன் அனுமதித்தானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பாக்கியம், வேறு யாருக்கும் கிடையாது. எனவே வீணான தர்க்கங்களிலும் வீணான குதர்க்கங்களிலும் வாதங்களிலும் இன்னும் தீவிரமான வாதங்களிலும் நீங்கள் ஈடுபட்டு தீவிரவாதிகளாக மாற வேண்டாம். உங்களுக்கு மட்டுமே தெளிவானது, அது நிலைத்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கை உயரும் பொழுது அவர்கள் உங்கள் பக்கம் திரும்புவார்கள். எப்படி? இப்பொழுது அவர்கள் தெரிவியுங்கள். எனவே நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே எந்த புரோக்கரும் கிடையாது. என் இறைவனை நான் ஏற்றுக்கொண்டேன். என் தேவைகளுக்குள்ளின் பக்கம் திரும்பி விட்டேன். மனிதர்களாகிய இருக்கக்கூடிய நாம் ஒருவர் மற்றவர் மீது கடவுள் என்ற அந்தஸ்தை பெற்றுவிட மாட்டோம். அவ்விதமாக என்று வரையில் வாழ்ந்தோம். இனி அவ்விதமாக நான் வாழ்வதற்கில்லை. எவர் காலையிலும் விட மாட்டேன். விட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது பாவ மன்னிப்புடன் விடுங்கள். ஏனென்றால் இன்று சிலர் வந்திருக்கிறீர்கள், சிலர் வரவில்லை. திடீரென்று மாற்றிவிட முடியாது. இது தவறு என்று கூறுங்கள். அவ்வாறு இல்லை, செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறினால் இனி பாவம் எல்லாம் அவர் மீதுதான், உங்களுக்கு இல்லை. நீங்கள் அவர்களுடைய கட்டாயத்தின் அடிப்படையில் அவர்கள் காலில் எடுத்துள்ளது கொண்டு உங்கள் மீது குற்றமே இல்லை. ஆனால் தெய்வமாக நினைத்துக் கொண்டு விட்டால் பெருங்குற்றம், இருமடங்கு குற்றம். தெரிந்த பிறகு நீங்கள் மீண்டும் படையறைக்கு திரும்புவது பெருங்குற்றமாகும். சொல்லுங்கள், இது தவறு, நீங்கள் தெய்வம் அல்ல என்று கூறுங்கள். இல்லை, விழுந்தான் ஆக வேண்டும். இனி என் மீது குற்றம் இல்லை. எனவே ஆண்களாக இருக்கக்கூடிய நாம் எவர் காடு விடக்கூடாது. சற்று முன் கூறியது பெண்களாக இருக்கக்கூடிய நிலையில், எதிர்க்க முடியாத நிலையில், பலகீனவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது குற்றமில்லை. சைத்தான்களை நான் கும்பிட மாட்டேன், இல்லை, கும்பிட்டுத்தான் ஆக வேண்டும், இனியும் குற்றமில்லை. தெரிவித்துவிடுங்கள். அதன் பிறகு நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டப்பட்டால் உங்கள் மீது குற்றமில்லை. எனவே தெளிவடைந்த நிலையில் உங்களுடைய மனதில் இருப்பதை யாரும் அறிய மாட்டார்கள். இறைவனை தெரிந்து அவனுக்கு தூய்மையாளர்களாக இருங்கள், போதுமானது. தெளிவு பெற்ற பிறகு நான் இறைவனை வணங்குகிறேன் என்று கூற வேண்டாம். என் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை எனக்கும் என் இறைவனுக்கு மட்டும்தான், ஊருக்கு காண்பதற்காக அல்ல. இப்பொழுதும் உங்கள் முன்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிரார்த்தனையுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவை உங்களிடம் எதை எதிர்பார்த்தோ எனக்காக ஒரு கூட்டத்தை கூட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, சொல்வதை தெளிவாக சொல்ல வேண்டும். உங்கள் முன்பாக ஒரு பெரிய வேஷம் போட்டுக்கொண்டோ தாடி தொப்பி எல்லாம் வச்சுக்கிட்டு சடமுடி பண்ணிக்கலாம் கிடையாது. சாதாரணமாக உங்களுடைய மனதுக்கு தெளிவாக இருந்தால் பின்பற்ற. இறைவன் எனக்கு கொடுத்த அந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கட்டும். திரும்புங்கள். வயசாகிட்டு பார்க்காதீங்க. இப்போதான் நம்ம திரும்ப நினைக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை நினைக்காது, எவனுமே வேண்டாம் இறைவன். எனவே நான்
இயலாதவன் என்ற நிலை கூடாது. எனக்கு இப்படி நிலைமை ஆகிவிட்டதே என்று நீங்கள் வருத்தப்படுகின்றீர்கள். எனக்கென்று யாரும் இல்லையே என்ற நிலை வந்துவிட்டேனே என்று கூறுகிறீர்கள். இறைவன் ஒருவனை தவிர எப்பொழுதுமே இல்லை. நீங்கள் யாரையெல்லாம் உங்களுக்கு உதவியாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அவர்கள் உங்கள் கடும் பகைவர்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அவர்களும் பலகீனமானவர்கள், தங்கள் சுமைகளையே சுமக்க வக்கில்லாதவர்கள். ஆனால் பிறர் காண்பிப்பதற்காக பெரும் பேச்சு பேசிவிட்டவர்கள். பேசிவிட்டதன் காரணமாக உதவி செய்ய என்று கூறும் பொழுது அவர்கள் உங்களுக்கு எதிராக மாறுகிறார்கள். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையே உங்களுடைய வாழ்க்கையை இந்த அகிலத்தில் அமைக்க தான் போதுமானவர். இந்த உண்மையின் மீது நீங்கள் நினைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இந்த வகுப்பை